ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாசி பருப்பில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு 1/2 கப் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் ஒரு தடவை நல்லா கழுவி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கழுவினாலே போதும். ஸோ லைட்டாக நான் 5 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நான் பப்பு மட்டும்தான் சாப்பிடுவான், நான் முந்திரி சாப்பிட மாட்டேன். ஸோ அவங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் முந்திரி நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பை நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அந்த நெய்யிலேயே நீங்கள் பருப்பை போட்டுட்டு நல்லா நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நார்மலாக அதில் சூடேறுற மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். அது கூடவே 1 கப் ஆஃப் தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு 2 விசில் வரணும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பாயாசத்துக்கு தேவையான வெல்லம் யூஸ் பண்ணி நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இந்த பாவு மாதிரி காய்ச்ச தேவையில்லை. ஸோ அதில் இருக்க மண்ணெலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் நம்ம எப்போயுமே தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வெல்லம் எவ்வளோ வேணும் அப்படின்னா அதுவுமே ஒரு 1/2 கப் ஆஃப் வெல்லம் போதும். 1/2 கப் நம்ம பருப்பு போட்டிருந்தோம், அதே அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை லைட்டாக நீங்கள் கரண்டிலேயே மசிச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த பருப்பு மத்திலெல்லாம் போட்டு மசிச்சிடாதீங்க. ஏன்னா லைட்டாக அந்த பருப்பு நம்ம பாயசம் சாப்பிடும்போது அது வாயில் வருதுன்னா கரெக்டாக லைட்டாக படும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 1/2 கப் ஆஃப் நான் பால் எடுத்திருக்கேன். அதையும் அந்த பருப்பில் கலந்துட்டு நீங்கள் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு பால் அதில் கலந்து லைட்டாக அதில் ஒரு சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு பாயசம்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு யோசிக்கவே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா அது எப்படியும் நீங்கள் திக்காயிடும். அதுக்காக தான் நீங்கள் இப்போ நீங்கள் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் ஏலக்காவையும் இந்த இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா நம்ம வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் இதில் ஆட் பண்ணப்போ என்னால் எடுக்க முடியல, பாப்பா நடுவில் வந்துட்டாங்கன்றதுனால நான் இப்போ இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். பால் இப்போ பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வெல்லம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். ஸ்டேஜில் தேங்காய் பூ வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் பாலோ இல்லை வெல்லமோ 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூடாக ஊற்றிடக்கூடாது. ஏதாவது ஒன்றாவது நீங்கள் நல்லா ஆற வச்சு தான் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அது திரிஞ்சு போய்ட்ற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்ம பாயாசம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.